வந்துட்டியா? குடுறா குடுறா. மேம் வந்துட்டாங்க. இந்தாங்க மேம். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. சிரிஞ்சு ரெடி பண்ணுங்க. ஐயோ கடவுளே. கடவுளே காப்பாத்துப்பா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, சரியாயிடும். கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஓகே ரிப்போர்ட்ஸ் வந்ததும் கொண்டு வாங்க. ஓகே டாக்டர் உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? 7 மாச கர்ப்பிணி பொண்ணு. ஒரு கர்ப்பிணி பொண்ணு என்ன வேலை வாங்குறதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? எஸ்கியூஸ் மீ, பவித்ரா எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பவித்ராங்கிற பேஷண்ட் இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க மேம். தேங்க்ஸ். ஓகே மேம். எப்படியாவது என்னாச்சு? ஐஷு என்னாச்சு? சொல்லுங்க. அம்மா பவித்ராக்கு ஏதோ ஆயிடுச்சுமா. வலியில துடிச்சிட்டு இருக்காமா உள்ள. என்னப்பா என்ன ஆச்சு? கொடத்தோட கீழே விழுந்திருக்காங்க. ரொம்ப பெருசா அடிபட்டிருக்கு. வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டோம், வலி குறையவே இல்லை. குழந்தை இப்ப எந்த கண்டிஷன்ல இருக்கு, எந்த அளவுக்கு அடிபட்டிருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் தெரியும். டேய் சூர்யா, இங்க பாரு, கலங்காதடா, எதுவும் நடக்காது. நம்ம இத பாரு, இந்த மாதிரி விஷயத்துல கலங்கி போய் நிக்காம அடுத்து என்னன்னு யோசிக்கணும். பயப்படாத டாக்டர், ப்ளீஸ். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. பவித்ராக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எவ்வளவு லட்சம் ஆனாலும் பரவாயில்ல. என் மருமகளும் பேர குழந்தையும் எனக்கு திரும்ப கிடைக்கணும். சரிங்க. அழாத சூர்யா, ஒண்ணு ஆகாது, தைரியமா இரு. அவ நல்லபடியா வந்துடுவா. பவித்ரா, வலிக்குது சூர்யா, ரொம்ப வலிக்குது சூர்யா. நம்ம பாப்பாக்கு வலிக்கும்ல. பவி, இங்க பாரு பவி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. உங்க 2 பேருக்கும் எந்த வலியும் இல்லாம போயிடும். உன்னோட தைரியம் தான் பாப்பாவுக்கு தெம்ப வர வைக்கும். அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா போதும். அத்தை, காப்பாத்திருவாங்கல்ல அத்தை? இங்க பாரு, இப்ப வேண்டி நிக்கிற சாமி எல்லாம் ஒன்னா கூடி வந்து நிப்பாங்க. கவலைப்படாத, ஏதோ ஒரு திருஷ்டி, அவ்வளவுதான்.
பிள்ளையாரப்பா, என் கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லை. இப்போ வரைக்கும் நான் ஒரு அனாதையாக தான் வளர்ந்துருக்கேன். என்னைக்கு நான் பவித்ரா தங்கச்சியை பார்த்தேனோ அன்னைக்கு எனக்கு ஒரு சொந்தம் கிடைச்சிருச்சுன்னு தான் நான் நினச்சேன். பவித்ராவை நான் என் கூட பிறந்த தங்கச்சியாக தான் பார்க்குறேன். என் தங்கச்சிமா மேலே நான் உயிரையே வச்சிருக்கேன் விநாயகா. என் தங்கச்சிமாவை இப்படி கஷ்டப்படுத்தாதப்பா. எந்த வழியாக இருந்தாலும் அதை எனக்கே கொடுப்பா. நல்லதே நடக்கணும்ப்பா. ஐஷுமா, இந்த 2ல் ஒரு பேப்பர் எடுங்க. விநாயகா, ஐசம்மா, என் பிள்ளையாரப்பா என் தங்கச்சியை கைவிட மாட்டாரு. ரொம்ப முக்கியமா தங்கச்சிமா வயித்துல இருக்க என் மருமகனையும் கைவிட மாட்டாரு. 2 பேருக்கும் ஒன்னும் ஆகாது ஐசம்மா, 2 பேருக்கும் ஒன்னும் ஆகாது. ஒன்றாகாது பவி. பாசு பாசு, இந்தாங்க இந்த குங்குமத்தை தங்கச்சிக்கு வச்சு விடுங்க பாசு. தங்கச்சிமாவுக்கு ஒன்னும் ஆகாது. வயிற்றுக்குள்ள இருக்க என் மருமகளுக்கு ஒன்னும் ஆகாது. என் பிள்ளையாரு காப்பாத்திடுவாரு. வைங்க பாசு. விநாயகா, எல்லாம் நல்லதாவே நடக்கணும். உனக்கு இப்படி ஆயிடுச்சு பவித்ரா. உன்னை வழியில துடிக்க வைக்கிற பாவி ஆயிட்டான்ல. சூர்யா, பாஸ் பாஸ், சூர்யா, அழாதீங்க பாஸ். ஒன்னும் ஆகாது தங்கச்சிக்கு. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் அல்லது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். செந்தில், செந்தில் சார், கூப்பிட்டீங்களா சார்? பொண்ணு எங்க போயிருக்கா? ஒர்க்கர் ஒருத்தருக்கு கையில் அடிபட்டுருச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சார். ஒர்க்கர் மொட்டையா சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ஒர்க்கருக்கு பேர் இல்ல? யாருக்கு அடிபட்டுச்சு? அது வந்து டையிங் டிபார்ட்மெண்ட் தங்கதுரை சார். டையிங் டிபார்ட்மெண்ட்ல தங்கதோரன் யாரும் வேலை செய்யவே இல்லை. அங்க வேலை செய்யறவன் பேரு தங்க ராஸ். யாரு என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரியாம கூட நீ வேலை பார்க்கற. அது தங்கராஜுக்கு தான் சார் அடிபட்டிருக்கு. டேய், டையிங் டிபார்ட்மெண்ட்ல அடிபடுற மாதிரி எந்த மிஷினுமே இல்லை. அப்புறம் கை மிஷின்ல மாட்டிக்கிச்சுன்னு சொல்ற? செந்தில், உண்மையை சொல்லு. பொண்ணு எங்க போயிருக்கா? ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணாங்க சார். பவித்ரா குடத்தோட கீழே விழுந்துட்டாங்களாம். வயிற்றுல அடிபட்டு வலியில துடிக்கிறாங்களாம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க. ஓ, அப்படியா? இப்போ எப்படி இருக்கு? தெரியல சார், அதுக்காக தான் புண்ணியமா போயிருக்காங்க. ஓ, சரி, நீ போ. சரி சார்.
மேடம் என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீயா இருந்தீங்க, இப்போ டென்ஷனா இருக்கீங்க. ஸ்டாப் இட். எவ்ளோ செலவானாலும் எவ்ளோ நஷ்டமானாலும் அதையெல்லாம் தாங்கிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துட்டு இருந்த ஒரே ஒரு எக்ஸ்போர்ட்டர் இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. மேடம், அமெரிக்கன் கம்பெனி நோட்டீஸே அனுப்பிட்டாங்க. இமீடியட் எஃபெக்ட்னு போட்டு மெயிலே வந்துருச்சு. ப்ரீடேட் போட்டு அனுப்புற ஆர்டரை கூட ரிட்டர்ன் பண்றதா சொல்லிருக்காங்க. இதுல எந்தவித பிசினஸ் எத்திக்ஸும் இல்லையே. இவ்ளோ அரகண்டா அவங்க பிஹேவ் பண்றதுக்கு என்ன ரீசன் மேடம்? பொன்னிதா. பொன்னியா? பொன்னிதான் காரணம். அமெரிக்கன் கம்பெனி ஆர்டரை கேன்சல் பண்ணது பொன்னியா? மேடம், நம்புற மாதிரி சொல்லுங்க மேடம். ஏய், நான் என்ன இங்க கதை ஜோடிச்சு பேசிட்டு இருக்கேனா? சாரி மேடம். அசோசியேஷன் செக்ரட்டரி ஆயிட்டால, அதோட பவரை படிப்படியா காட்ட ஆரம்பிச்சிட்டா. 2 கோடி ரூபாய் கையாடல்னு சொன்னா அசோசியேஷனுக்கே அந்த பணத்தை திருப்பி கட்ட வச்சா. ஆனா இப்ப அதையே கிரிமினல் கேஸா ஆக்கி நம்மளோட எல்லா கிளையண்ட்டுக்கும் அவர் ரிப்போர்ட் அனுப்பி வச்சிருக்கா. ஒவ்வொருத்தரா அத காரணம் காட்டி பிசினஸ்ல இருந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பரிவட்டம் பிரச்சனைக்கு பின்னாடிதான் இவ்ளோ வன்மத்தோட பொன்னி நடக்க ஆரம்பிச்சிருக்கா. தப்ப ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி நடந்துக்கிறானா? நான் அவளை இனி விடுறதா இல்ல. பொன்னி, இனிமே இந்த மாயாவோட ஆட்டம் அசுரத்தனமா இருக்க போகுது. என்ன மாயா, பொன்னி அடிச்ச அடி வலிக்குதா? வலியில துடிக்கிறியா? என்னையே கை நீட்டி அடிச்சல, அடிச்சா எப்படி வலிக்கும்னு இப்ப தெரிஞ்சுக்க. இப்ப எழுதி வச்சுக்கோங்க. உங்க 2 பேரோட வாழ்க்கையோட சகுனி நான். உங்க 2 பேரையும் மாறி மாறி அடிக்க வச்சு சாகடிப்பேன். இது சபதண்டி. டாக்டர், ரிப்போர்ட் கொடுங்க. நான் சொல்ல போறது எல்லாருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கும். நீங்க தான் உங்களை தைரியப்படுத்திக்கணும். அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு. அதுலயும் வயித்துல அடிபட்டிருக்கு. ஸ்கேன்லயோ இசிஜிலயோ குழந்தையோட எந்த மூமெண்ட்ஸும் தெரியல. எந்த பல்ஸுமே ரெக்கார்ட் ஆகல. சோ குழந்தை உயிரோட இல்லைன்னு தான் முடிவு பண்ணணும். ஏன் டாக்டர், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? காப்பாத்திருவீங்கிற நம்பிக்கையில தானே உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். இங்க இருக்கிற பிள்ளையாரு கூட அது சொல்லி அனுமதி கொடுத்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. சாரி டாக்டர், அண்ணி மேல அவர் வச்சிருக்கிற பாசம் அப்படி, அதனாலதான் இப்படி பேசிட்டாரு. புரியுது. ஆனா கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியா அவர் அப்படி போ சொல்லுங்க. சின்ன தம்பி, ரொம்ப பதறாத. எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ போய் கொஞ்சம் அந்த பக்கமா நில்லு ப்ளீஸ். நான் எங்க வேணாலும் போய் நிக்கிறேன். ஆனா என் மருமகளுக்கும் என் தங்கச்சிக்கும் சத்தியமா ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது.
என்ன தம்பி, கவலைப்படாதடா. உன் வேண்டுதல் வீண் போகாதுடா. பிள்ளையாரு நிச்சயமா பவித்ராவை காப்பாத்துவார். கண்டிப்பா நம்ம பவித்ராவுக்கு ஒண்ணும் ஆகாதுடா. அவன் நல்லபடியா வந்து சேர்ந்துருவா. அழாத. நீங்க எல்லாரும் நிஜத்தை ஒரு கட்டத்துல ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். இது நடக்க கூடாதுதான். மெடிக்கல் கண்டிஷன் படி அந்த குழந்தை இப்ப உயிரோட இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைய ஆபரேட் பண்ணி வெளியே எடுக்கலன்னா அது தாயோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால உடனடியா ஆபரேஷனுக்கு போயாகணும். நீங்க இத சீக்கிரமா முடிவு பண்ணுங்க. டாக்டர், அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா? வேற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பேஷண்டோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்றோம். ஷிஃப்டிங் எல்லாம் இப்ப ஆகாது. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி நீங்க. உடனடியா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். இல்லனா தாயோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ப்ளீஸ் குயிக்கா டிசிஷன் எடுங்க, சரிங்களா? சூர்யா, டேய் ப்ளீஸ் அழாத. சூர்யா, சூர்யா, அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. அழாதடா. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேம்மா. பவித்ராக்கு நல்லது செய்யறது மூலியமா நான் செஞ்ச பாவத்தெல்லாம் தொலைச்சு கட்டிட்டு முடிவு பண்ணிட்டோம்மா. அப்புறம் ஏம்மா இப்படி என்ன நடந்திருந்தாலும் எனக்கு நடந்திருக்கலாமேம்மா. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவன் சந்தோஷமா இருக்கிறோட பார்த்து பார்த்து செஞ்சப்பா. அவன் சந்தோஷத்தினால என் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும் கனவு கட்டுப்பா. ஆனா இப்போ தைரியமா இருன்னு ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில தான்டா நானும் இருக்கேன். மனசை தேத்திக்கிறத தவிர இப்ப வேற வழி எனக்கு தெரியலன்னு. கண்ணாடி உடைஞ்ச மாதிரி என் மனசு உடைஞ்சு கிடக்குது. இனி இது எப்படி ஓட்ட வைக்கிறது? ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாஸ், இப்படி உடைஞ்சு போய் பேசாதீங்க பாஸ். இதுல எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. என் உள் மனசு சொல்லுது பாஸ். என் பிள்ளையாரே குங்குமம் மூலமா பதில் சொல்லிருக்காரு பாஸ். என் தங்கச்சிக்கு இன்னும் ஒரே ஒரு தடவை ஸ்கேன் எடுக்க சொல்லுங்க பாஸ். என் தங்கச்சிக்கும் என் மருமக பிள்ளைக்கும் எதுவும் ஆகாது பாஸ். சத்தியம் பாஸ்.
டாக்டர், நான் புண்ணிய மிஸ் ராஜாராம் பேசுறேன். தெரியும் சார், சொல்லுங்க. அங்க என் டாக்டர் அங்க என் மருமக பவித்ராவை அட்மிட் பண்ணிருக்காங்க. அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? சார், உண்மையை சொல்லணும்னா நிலைமை கொஞ்சம் சீரியஸ் தான். டாக்டர், என்ன சொல்றீங்க? சீரியஸ்னா யாருக்கு? குழந்தைக்கு சீரியஸா இருக்கா இல்ல அம்மாவுக்கு சீரியஸா இருக்கா? வயித்துல அடிபட்டிருக்கு சார். குழந்தையோட பல்ஸ் ரேட்டு, ஹார்ட் பீட்டு எல்லாமே நில் கண்டிஷன்ல தான் இருக்கு. இத மெடிக்கலா IUFDன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் இன்ட்ராயூட்டரின் ஃபீட்டல் டெமைஸ். டாக்டர், அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை பொழைக்கிறது கஷ்டம் சார். டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? டாக்டர், தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க வேணா கூட்டிட்டு போலாம், எந்த டாக்டர் வேணா காட்டலாம், எந்த ஹாஸ்பிட்டல் வேணா அட்மிட் பண்ணலாம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். டாக்டர், அம்மா உன் குழந்தைய எப்படியா காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இப்ப இருக்கிற கண்டிஷன்ல எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியாது சார். நாங்க உடனடியா சர்ஜரி பண்ணி குழந்தைய வெளியெடுத்தாகணும். இல்லனா அது பவித்ராவோட உயிருக்கே ஆபத்தா முடியும். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், ப்ளீஸ். கடவுளே, என் குடும்பத்தோட முதல் வாரிசு, அதுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? யாருக்கும் கெடுதல் பண்ணாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணிருக்கேன். அதனால என் பிள்ளைங்களுக்கு எந்த கெடுதலும் வராது நெஞ்சு நிமித்தி நடந்துட்டு தானே. அதுவே எனக்கு கர்வம் ஆயிடுச்சுன்னு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டானா? எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடு. என் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்துடாது. என் குடும்பத்தோட வாரிசை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருப்பா. வாங்க. பத்மா, ஸ்வேதா எங்க? செல்லம். ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா மேல இருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்வேதா, வரேன்ப்பா. இதோ வரேம்மா. வா பா. ஏய் நில்லு. நீ கர்ப்பமா தானே இருக்க? ஏ ஸ்வேதா, நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. நீ கர்ப்பமா தானே இருக்க? அப்பா, அது உன் வயித்துல உண்மையிலே குழந்தை இருக்குல்ல ஸ்வேதா? என்னங்க, ஏன் இப்படி கேள்வி கேக்குறீங்க? பத்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? நான் அவகிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். ஸ்வேதா, கேக்குறேன் இல்ல, சொல்லு. நீ கர்ப்பமா தானே இருக்க? ஏன் ஸ்வேதா எதுவுமே பேச மாட்டேன்ற? சொல்லு ஸ்வேதா. செல்லம், ஏன் இப்படி பயப்படுற? நீ கர்ப்பமா தானே இருக்க? ஏமா, கர்ப்பமா இருந்துகிட்டு மாடிப்படியில இப்படி ஓடி வரலாமா சொல்லு? பத்மா, ஸ்வேதாக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையா நீ? இன்னும் இவ எப்படி விளையாட்டுத்தனமா இருக்கான்னு பாரு. சொல்லி கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். செல்லம், இங்க பாரு செல்லம், இங்க பாரு. ஒரு பொண்ணுக்கு குழந்தை உண்டாகுறதுன்றது கடவுளோட ஆசீர்வாதம். கடவுள் தான் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து அவர் பூமியில உண்டாக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஜீவனை அந்த பொண்ணோட வயித்துல கருவா உருவாக்குறாரு. அந்த கருவை ரொம்ப கவனமா வளர்த்தெடுத்து குழந்தையா பூமிக்கு கொண்டு வந்து சேர்க்கறது
அந்த பொண்ணோட பொறுப்பு இல்லையா? அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும் செல்லம். அப்புறம் ரொம்ப முக்கியமா எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்படி அதிர்ச்சி ஆகாம எப்பவும் முகத்துல ஒரு புன்னகையோட இருக்கணும். புரிஞ்சதா செல்லம்? புரிஞ்சுதுப்பா. எங்க சரி, நல்லா சிரி செல்லம். குட். இப்படிதான் இருக்கணும். உன் முகத்துல இந்த சிரிப்பு எப்பவுமே இருக்கணும். சரியா? பத்மா, ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸ்வேதாக்கு ஜூஸ் போட்டு கொடு. நான் ஃப்ரெஷ்ஷா போய் வந்துடுறேன். நீ ஜூஸ் சாப்பிடு. என்னம்மா ஆச்சு ஸ்வேதா? அம்மா, அப்பா எவ்வளோ சந்தோஷமா இருக்காரு பாத்தீங்களா? என் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. இதே மாதிரி தான் சந்துரு வீட்லயும் எல்லாரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா என் மனசுல தான் என் வயித்துல ஒரு குழந்தை இருக்குன்னு எனக்கு பதியவே மாட்டேங்குதுமா. ஸ்வேதா, கத்தி மேல நடக்கிற மாதிரி ரொம்ப பெரிய சவால கடவுள் உனக்கு கொடுத்திருக்காரு. நீ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட மனசும் உடைஞ்சு போயிடுமா. நீ ரொம்ப கவனமா இருக்கணுமா. ஆமாம்மா, நான் ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா சந்துருக்கு எந்த சந்தேகமும் வராதபடி கவனமா இருக்கணும். ஸ்வேதா, கவலைப்படாம இருமா. தைரியமா இரு. ஒரு இளநீ வெட்டி கொடுங்கண்ணே. தரேன் சார். என்ன வியாபாரமே ஆக மாட்டேங்குதா? என்ன பண்றது? சார் சார் இங்க வாங்க. மேடம் வாங்க. என்ன வாட்சுமா அது? சார், இந்த ப்ராடக்ட்டோட பேர் வந்து பேர் வாட்ச். இது வந்து வேண்டப்பட்டவங்க 2 பேரு. குறிப்பா சொல்லணும்னா கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் யாரு வேணாலும் டிவைஸ்ல பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஆபத்து நேரத்துல நம்மளோட பேர் பண்ணிக்கிட்டவங்களுக்கு வார்னிங் இண்டிகேட் கொடுத்துரும் சார். அது வந்து உங்களை அலர்ட் பண்ணிடும் சார். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் சார், அதை கொடுங்க சார். இப்போ நீங்களும் இந்த வாட்சை கட்டியிருக்கீங்க, மேடமும் இந்த வாட்சை கட்டியிருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு லோ பிபியோ இல்ல ஹை பிபியோ இருந்துச்சுன்னா, ஏன் ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா கூட இந்த வாட்ச்ல இருக்கிற பீப் சவுண்ட் மூலமா மேடம்க்கு வார்னிங் மெசேஜ் கொடுத்துரும் சார். பரவாயில்லையே, நம்ம கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் இப்படி வீதி வீதியா விற்கிற அளவுக்கு வந்திருக்கு. என்னம்மா கதெல்லாம் விடுறீங்க? அது எப்படி லோ பிபி ஐபிபி எல்லாம் இந்த வாட்ச் கண்டுபிடிக்கும்? அவங்களுக்கு வேற மெசேஜ் போகும்னு சொல்றீங்க. போகும் சார். பரவாயில்லையே, இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸ்பிளைன் பண்றாளே. சார், இப்போ நமக்கு சந்தோஷமோ இல்ல துக்கமோ உண்டாச்சுன்னா நம்மளோட பல்ஸ் ரேட் தான் முதல்ல டிஃபர் ஆகும். அந்த மாதிரி இந்த வாட்ச்ல இருக்கிற ஒரு டிவைஸ் இந்த பல்ஸ் ரேட்டை ரீட் பண்ணும். அந்த பல்ஸ் ரேட் டேஞ்சரான ரீடிங்க்கு போச்சுன்னா உடனே இன்னொரு வாட்சுக்கு மெசேஜ கன்வே பண்ணும். அப்படிதான் சார் இன்னொரு பேருக்கு தகவலை பாஸ் பண்ணும். ஏமா, வாட்ச் பல்ஸ் ரீட் பண்றது கூட ஓகே தான். ஆனா எப்படி தகவலை இன்னொரு வாட்சுக்கு பாஸ் பண்ணும்? மேடம், மொபைல் ஒர்க் பண்ற மாதிரி தான் இதுவும். இதுக்குள்ள வந்து சிம் கார்டு மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கு. அப்படிதான் மேடம் தகவலை பாஸ் பண்ணும். அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சார், இந்த உலகம் எப்பவுமே நியூ இன்வென்ஷன் தான் அலட்சியமா பார்க்கும்.
உலகம் உருண்டைன்னு சொன்ன கலீலியோவை புடிச்ச ஜெயில போட்ட உலகம் சார் இது. மனித உயிரை ரொம்ப நேசிக்கிற ஒருத்தரால தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அடேங்கப்பா, பயங்கரமா சொல்றாளே, என்னமோ அவளே கண்டுபிடிச்ச மாதிரி. ஏம்மா எங்களுக்கு வேணாம்மா, நீ பாட்டு ஏதோ கதை சொல்லி எங்க தள்ள கட்ட பாக்குற. ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த டைம்ல நான் உங்களை எங்க போய் தேடுறது? சார், நீங்க இன்னைக்கு வாங்கணும்னு அவசியம் இல்ல. இந்த ப்ராடக்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான் நான் இங்க நிக்கிறேன். உங்களுக்கு என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு வந்து வாங்கிக்கோங்க. போயிட்டு வாங்க சார். சரிம்மா. சரி, நாமளே போய் என்னன்னு கேட்போம். அண்ணா வாட்ச் பாக்குறீங்களா? புதுசு. சார் வாட்ச் பாக்குறீங்களா சார்? நியூ ப்ராடக்ட் சார். சார் ப்ளீஸ். சார் வாட்ச் பாக்குறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த 2 பேர்கிட்ட ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன கதை? ஹலோ, நாங்க இங்க ஒன்னும் கதை சொல்றதுக்காக நிக்கல. எங்க ப்ராடக்ட்ட மக்களுக்கு ஜென்யூனா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நிக்கிறோம். ஆனா நீங்க ஜென்யூனா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தெரியலையே. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஹலோ, அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்லைங்க, கல்யாணமாகி நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் இந்த வாட்சை கட்டி சந்தோஷமா இருக்கிறப்பவும் துக்கமா இருக்கிறப்பவும் இந்த பல்ஸ் டிஃபரன்ஸ் வந்து அதெல்லாம் தெளிவா ஸ்டடி பண்ண மாதிரியே பேசுறீங்களே, அதனால கேட்டேன். ஹலோ, எல்லாமே நாங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. எங்க கம்பெனில இதை ஸ்டடி பண்ணிருக்காங்க, இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு இதை ப்ராப்பரா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் நாங்க பேசுறோம். சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கட்டுற வாட்ச்னு சொன்னீங்க. ஏன் இந்த லவ் பண்றவங்களாம் கட்டக்கூடாதா? அண்ணன் தங்கச்சி, அப்பா பொண்ணு, இந்த மாதிரி யாரும் கட்டக்கூடாதா? இங்க பாருங்க, ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிற யாரு வேணாலும் கட்டலாங்க. ஆனா ஏன் அதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை? அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதனால அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ சொன்னேன். அதுவே அண்ணன் தங்கச்சியை பார்த்தா அவங்களுக்கு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ சொல்வேன். ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? நீங்க என்ன வாங்க போறீங்களா? ஐயோ சேச்சே, நான் எங்க வாங்க போறேன்? நீங்க ப்ராடக்ட்டை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியே தெரியல. ஏதோ கதை வர்ற மாதிரி தெரியுது. ஏதோ சிம் கார்டு மாதிரி உள்ள இருக்குன்றீங்க, கலீலியோன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி கதை வர்றவங்கள நான் நம்ப மாட்டேன். சார், நீங்க வாங்கணும்னு கட்டாயம்லாம் இல்ல. என்னைக்காவது நீங்க நேசிக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அன்னைக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட வேல்யூ தெரியும். அப்படி சக மனுஷங்களை நேசிக்கிற ஒருத்தரால கண்டுபிடிக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் இது. நீங்க வாங்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி ரோட்ல ஸ்டால் போட்டு சேல் பண்றவங்கள இலக்கரமா நினைக்காதீங்க. எங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்கு. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க சார். பரவாயில்லையே, சுயமரியாதையும் நம்பிக்கையும் இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட தான் நம்ம ப்ராடக்ட் இருக்கு. பாரு, சூர்யா, என்னடா சூர்யா? ஆண்டவன் தப்பா நினைச்சிட்டாமா? என்னடா? ஏற்கனவே குழந்தை அழிக்கிறதுக்கு பல வகையிலையும் முயற்சி பண்ணவதானே. சூர்யா, அதனால இவனுக்கு எதுக்கு குழந்தை தப்பா முடிவு பண்ணிட்டாரேப்பா. சாமி கிட்ட சொல்லுமா, நான் இப்ப அப்படி இல்லைப்பா, எனக்கு குழந்தை வேணுமா, நல்லபடியா பார்த்துப்பா, ப்ளீஸ்மா சொல்லுமா, பார்த்துப்பா சொல்லுமா. அழாதப்பா சூர்யா. சூர்யா ப்ளீஸ்டா, கொஞ்சம் அமைதியாயிரு. இங்க பாரு, நடந்த எதுக்குமே புதுசா நம்ம காரணம் தேட முடியாது. இது எல்லாமே நம்ம தலையில ஏற்கனவே எழுதி வச்சிருக்கோம். இங்க பாரு,
நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான பிரச்சனையே. இந்த விஷயத்த எப்படி பவிக்கிட்ட நம்ம எடுத்து சொல்ல போறோங்கிறது தான். புரிஞ்சுக்கோ. அண்ணே, நீ எந்த அளவுக்கு துடிக்கிறியோ அதே மாதிரி தான் நாங்களும் துடிக்கிறோம். ஆனா அம்மா சொல்ற மாதிரி அண்ணியையும் நம்ம பார்க்கணும்னு. பாஸ், இப்பவும் சொல்றேன் பாஸ், தங்கச்சிக்கும் என் மருமக பிள்ளைக்கும் எதுவுமே ஆகாது பாஸ். ஆமாண்ணே, அழாதடா, எதுவும் ஆகாது. பவிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்ல. வாண்ணே. அண்ணே, வா. வாண்ணே. பவிமா, இப்போ வலி எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அத்தை. ஆனா எனக்கு அது பிரச்சனை இல்ல. குழந்தை எந்த அசைவுமே இல்லாம இருக்கே அத்தை. வழக்கமா எட்டி உதைக்கும்ல, அதுவும் இல்ல. அதான் ஏன்னு புரியல. டாக்டர் என்ன அத்தை சொன்னாங்க? ஐஸ்வர்யா, நீயும் போனல, டாக்டர் என்ன சொன்னாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் சொல்ல முடியுமா? சின்ன தம்பி, உங்க தங்கச்சி கிட்ட எதையும் மறைக்க மாட்டீங்க தானே? நீங்க சொல்லுங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க? சூர்யா, இங்க என்ன நடக்குது? ஏன் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என் குழந்தைக்கு என்னாச்சு? நான் பாவி பவித்ரா, நான் பாவி. பாவம் குழந்தை என் முகத்துல புள்ளிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சு. நம்ம குழந்தை உன் வயிற்றுல இல்ல பவித்ரா. குழந்தை இல்லையா? எனக்கு புரியல. குழந்தை இல்லையா? என் உயிரை இல்லாம போயிடுச்சா? என்ன சூர்யா சொல்ற?
பவி இங்க பாரு, உணர்ச்சி வசப்படாத பவி, சொன்னா கேளு பவி. பவி, என்ன பாச்சு? பவி, டாக்டர், டாக்டர், டாக்டர் 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 டாக்டர், டாக்டர், ஐயோ, டாக்டர், டாக்டர், சீக்கிரம் வாங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? என்னாச்சு பாருங்க. என்னாச்சுமா நாங்க பவித்ராக்கு? அப்படியே பேசிட்டு இருக்கும்போது உண்மையை சொல்லலாம்னு நினைச்சோம். ஆனா பவி அப்படியே மயங்கிட்டா. ஒரு நிமிஷம். ஏதோ ஆகாது பாஸ். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர். கொஞ்சம் பாருங்க. என்னாச்சுன்னு தெரியலையேப்பா. பவி, என்னம்மா இது? பவி, என்னாச்சு? நாங்களே இத மெதுவா சொல்லிருப்போம்ல. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டீங்களே. கேட்டா நர்ஸ், இவங்கள உடனே ஆபரேஷன் தியேட்டருக்கு மாத்துங்க. ஓகே டாக்டர். ஆபரேஷன் தியேட்டர் அம்மா. ஆபரேஷன். அம்மா. மிஸ்டர் சூர்யா, ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஃபார்மாலிட்டி முடிஞ்சிட்டா டாக்டர் ஆபரேஷன் ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இது என்னது? ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எல்லார்கிட்டயும் வாங்குறது தான். தைரியமா கையெழுத்து போடுங்க. இதுல நான் எதுக்கு கையெழுத்து பண்ணும்? மா, ஒண்ணு இல்ல சூர்யா, நம்ம பவித்ராக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஆபரேஷன் இல்லையா? அது ஆபரேஷனால ஏதாவது அவளுக்கு ஆபத்து வருங்கிறது நமக்கு தெரியும்னு எழுதி வாங்குறாங்க. அதுக்கு தாண்டா இப்பதான் வயிற்றுல இருக்க குழந்தை உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ பவித்ரா உயிருக்கு ஆபத்துனா எப்படிமா? என்னடா இங்க பாரு, இது ஒண்ணு இல்லடா, சும்மா ஃபார்மாலிட்டி தான். இந்த மாதிரி பண்ற பெரிய ஆபரேஷனுக்கு எல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வாங்குற விஷயம் தான். நீ ஒன்னும் பயப்படாத. பால்மாடி கூட இப்படி கையெழுத்து போட மனசு ஒத்துக்கலமா. குழந்தை இல்லைன்னு சொன்னதுமே பாதி உயிர் போயிடுச்சு. இவ்வளவு இல்லடா. இல்லடா, நான் அடுத்த நிமிஷமே போனதான். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, ஒண்ணு ஆகாதுடா. நீ ஒண்ணு கவலைப்படாத. ஆபரேஷனுக்கு டைம் ஆயிடுச்சுல, கொடுங்க. நல்லபடியா வருவா, நீ போடு போடு. கொடு. ஒண்ணு இல்லடா. தேங்க்ஸ் நீங்க கொடுத்துருங்க. சூர்யா, ஒண்ணு இல்ல, கவலைப்படாத. போலாம் வா. ஐஷுமா, இந்த ஆபரேஷன்ல என்ன பண்ணுவாங்க? வயித்துல இருக்கிற குழந்தைய வெளியே எடுத்துருவாங்க சின்ன தம்பி. 7 மாசம் தானமா ஆகுது. அப்ப அந்த குழந்தைக்கு என்னமா ஆகும்? குழந்தைதான் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அதனால அண்ணிய மட்டும் காப்பாத்துறதுக்காக இந்த ஆபரேஷன். அப்ப அந்த குழந்தை ஐசமா இருக்காது சின்ன தம்பி. ஒரே ஒரு நிமிஷம் அம்மா, இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த ஸ்கேனை எடுத்து பாருங்கம்மா. உங்களை கையெடுத்து கும்பிடுறம்மா. இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த ஸ்கேனை எடுத்து பார்க்க சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க ப்ளீஸ். ஏற்கனவே பேஷண்ட் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. ஆபரேஷனுக்கு டைம் ஆகுது. ஆளுக்கு டிலே பண்ணாதீங்க. அம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. என் தங்கச்சிமாவுக்கு ஒண்ணு ஆகாது, என் மருமகளுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு என் மனசு சொல்லுதுமா. தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை அந்த ஸ்கேன் எடுக்க சொல்லுங்கம்மா. இவர் ஏன் இன்னும் இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காரு? தயவு செஞ்சு அவரை வெளியில போக சொல்லுங்க. சின்ன தம்பி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் நான் பேசுறது யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? தங்கச்சி மாவுக்கு என் மருமகனுக்கு ஒண்ணுமே ஆகாது. என் தங்கச்சி எதுவும் பண்ணாதீங்க. முதல்ல அவரை வெளியே அனுப்புங்க.
பாஸ் நீங்க சொல்லுங்க பாஸ். நீங்க சொன்ன அவங்க கேட்பாங்க பாஸ். அவங்கள நிறுத்த சொல்லுங்க பாஸ். இன்னும் ஒரே ஒரு தடவை செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க பாஸ். அவங்கள வீட்டை விட்டு அனுப்பி விட்டாலும் மனசார வாழ்த்தி தானே அனுப்பி வச்சேன். அப்படி இருக்கும்போது என் மருமகளுக்கு ஏன் இந்த நிலைமை? வேணாம் சாமி, பாவாவ தாங்க மாட்டா. என் மருமகளையும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தையும் நீ எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு சாமி, காப்பாத்தி கொடுத்துரு. சாமி சொல்லுங்க. அது என்ன வேண்டுதல் சாமி? ஏதாவது ஒண்ணு மனசுல நினைச்சுண்டு பயபக்தியா வேண்டிக்கிறது தான் அது. தீச்சட்டி ஏந்திரதுல நமக்கு வர வலி மூலமா நாம யாருக்காக வேண்டிக்கிறோமோ அவங்களோட வலி குறைஞ்சிடுறதா ஐதீகம். என்னங்க சார் யோசிக்கிறீங்க? ஏன் சாமி, என் மருமக முழுகாம இருக்கா, ஆஸ்பத்திரியில் ரொம்ப முடியாம இருக்கா. அவ நல்லபடியா குணமாய் வரணும். எந்த பிரச்சனையும் இல்லாம என் மருமகளும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தையும் எங்க வீட்டுக்கு பத்திரமா வந்து சேரணும். அதுக்கு நான் இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணலாமா சாமி? தாராளமா பண்ணுங்க. உங்க வேண்டுதல இந்த அம்பாள் கைவிட மாட்டா. தைரியமா இருங்க. நன்றிங்க சாமி, நன்றி. நிர்வாகி ரூமுக்கு போய் தீச்சட்டி எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா வேட்டி தீச்சட்டி அதுக்கான பொருள்லாம் அவளை ஏற்பாடு பண்ணி தந்துருவா. சரிங்க சாமி, கவலைப்படாம போங்க.
மேடம், இப்படி வாங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். பவித்ரா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு உயிர் வந்துருச்சு. சூர்யா, சூர்யா. பவித்ராவும் நார்மல் ஆயிட்டாங்க. தேங்க்யூ டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். கடவுளே. ஐயோ. டாக்டர், என் குழந்தை பத்திரமா இருக்காளா? என் பவித்ரா நல்லா இருக்காளா? நிஜமாதான் சொல்றீங்களா டாக்டர்? உண்மையை சொல்ல போனா பவித்ரா உயிரே ரொம்ப ரிஸ்க்ல தான் இருந்துச்சு. இப்ப 2 பேருமே பொழைச்சு வந்துட்டாங்க. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி தீச்சட்டி எடுத்திருக்கேல? இல்லைங்க சாமி. நீங்க தீச்சட்டி எடுத்த வேகத்திலேயே தெரிஞ்சிடுத்து. உங்க வேண்டுதலோட தீவிரம் நன்னா புரிஞ்சிடுத்து. யாருக்காக வேண்டிண்டேலோ அவ நிச்சயமா நல்லாயிடுவா. ரொம்ப நன்றி சாமி. எங்க கைய காட்டுங்க. ஒரு சின்ன தீக்காயம் கூட இல்லையே. அம்பாள் எல்லாத்தையும் மனசுலயே வாங்கிட்டா. கவலைப்படாம போங்கோ. நிச்சயம் அம்பாள் காப்பாத்துவா. நன்றி சாமி. எந்தவித குறையும் இல்லாம சந்தோஷமா சௌக்கியமா 100 ஆண்டு இருப்பா. தைரியமா இருங்கோ. இந்த குங்குமத்தை கொண்டு போய் நீங்க யாருக்காக வேண்டிண்டேலோ அவ நெத்தியில பூசி விடுங்கோ. பரிபூர்ணமா குணமாயிடுவா. ரொம்ப நன்றி சாமி. நான் செய்யறேன். வாங்க. டாக்டர், சொல்லுங்க டாக்டர். ராஜாராம் சார், எங்க இருக்கீங்க? இங்க பக்கத்துல ஒரு இடத்துல தான் இருக்கேன் டாக்டர். என்ன விஷயம் டாக்டர்? உங்க குடும்பத்துல யார் பண்ண புண்ணியமோ இல்ல யாரோட வேண்டுதலோ தெரியல, உங்க மருமகளும் அவங்க வயித்துல இருந்த குழந்தையும் பூரணமா குணமாயிட்டாங்க. டாக்டர், 2 பேரும் ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறதா சொன்னீங்க. ரொம்ப ஆபத்தான கட்டத்துல தான் இருந்தாங்க. ஆனா இப்ப நடந்த எல்லாமே என்னாலயே நம்ப முடியல. என் சர்வீஸ்ல இந்த நிலைமைக்கு போன ஒருத்தர் மீண்டு வந்ததை நான் பார்த்ததே இல்ல. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ so much. ஓகே, ஹாப்பியா இருங்க. அத சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன். தேங்க்யூ so much. தேங்க்யூ so much. சிஸ்டர் சொல்லுங்க. எனக்கு ஆபரேஷன் எதுவும் நடக்கலையா? உங்க விஷயத்தை தான் வெளியில எல்லாரும் ஆச்சரியமா பேசிட்டு இருக்காங்க மேம். ஆபரேஷன் நடக்க போன கடைசி நிமிஷத்துல உங்க குழந்தைக்கு உயிர் வந்துருச்சு மேம். எங்க என் அத்தை ஹஸ்பண்ட்? இருங்க மேம், அவங்கள வர சொல்றேன். பவித்ரா, பவித்ரா, பவி, சூர்யா, தங்கச்சிமா, நீ ஒண்ணு இல்லடா, எல்லாம் ஓகே.
பாப்பா சேஃபா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டே பவித்ரா. நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேனா? என்ன மன்னிச்சிரு பவித்ரா. நீ எப்போ என்ன கஷ்டப்படுத்தின சூர்யா? நான் அதான் தடுக்கி விழுந்துட்டேன். நான் உன்னை பத்திரமா வீட்லயே வச்சிருந்துருக்கணும்ல. ஒரு வயிற்று புள்ளதாச்சிக்காரிய நான் டீ கடையில வந்து வேலை பார்க்க வச்சுட்டேன்ல. அதனாலதான் இப்படிலாம் நடந்துச்சு. இது எல்லாரும் விரும்பி எடுத்துக்கிட்ட பொறுப்பு தானே சூர்யா. அதுக்கு நீ மட்டும் பொறுப்பாக மாட்ட. நடக்கணும்னு இருந்திருக்கு, அது எங்க இருந்திருந்தாலும் நடந்திருக்கும். என்னடா, அதான் அவளுக்கு சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? விடு. என் குழந்தையும் இல்ல, என் பவித்ராவோட உயிருக்கும் ஆபத்துன்னு உடனே என் வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சம்மா. எப்பவுமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரவே கூடாது சூர்யா. எல்லா சமயத்திலையும் எப்படியாவது இதுல இருந்து மீண்டு வரணும்னு நாம யோசிக்கணும். நாம அதை உறுதியா நம்பணும். அப்பதான் எந்த கெட்ட விஷயத்தையும் நம்மளால சமாளிக்க முடியும். எல்லாரும் சேர்ந்து ஒரே நோக்கத்தோட இருந்தா நினைச்ச காரியம் நிறைவேறும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க விஷயத்துல அது ப்ரூவ் ஆயிடுச்சு அண்ணி. சூர்யா, பவித்ராவோட அம்மா அப்பா கிட்ட இதை சொன்னியா? மா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணலம்மா. அவங்களுக்கு ஃபோன் கிடைக்கல. அவங்க கிட்ட தகவல் சொல்ல முடியலம்மா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, பாவம், அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமே இருக்கட்டும். தெரிஞ்சா பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என் தங்கச்சி மாவுக்கும் என் மருமகளுக்கும் ஒண்ணு ஆகாதுன்னு எனக்கு காலையிலேயே தெரியுமே. அதான் என் பிள்ளையரப்பா ஒண்ணு நடக்காதுன்னு உத்தரவு சொல்லிட்டாரே. ஆமா பவித்ரா, சின்ன தம்பி காலையில இருந்து தீவிரமா என் தங்கச்சிக்கு ஒண்ணாகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகும்போது கூட வழிய மறைச்சு சின்ன தம்பி நின்னுட்டான் தெரியுமா? உனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு இவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை தெரியுமா? கடவுள் உத்தரவுனா சாதாரண விஷயமா என்ன? அதுவும் இல்லாம என் தங்கச்சி மாவுக்கும் என் மருமகளுக்கும் நான் வேண்டி இருக்கேன். அப்படிங்கிறப்ப கடவுள் கைவிட்டுருவாரா என்ன? ஆபரேஷனுக்கு அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கோம். நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க, அவங்க தூங்கட்டும். ஓகே சிஸ்டர். பவி, நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நாங்க அப்புறமா வந்து பாக்குறோம். சரியா? சரிங்க அத்தை. தூங்க. வா போலாம். டாக்டர். ராஜாராம் சார், வாங்க. என்ன சர்ப்ரைஸ், திடீர்னு வந்திருக்கீங்க? போன் பண்ணப்ப கூட வரேன்னு சொல்லலையே. உயிர் பழிச்சு வந்திருக்கிறது என் மருமக இல்லையா? தான் தூரத்தில் இருந்தாவது பார்த்துட்டு போலாமேன்னு. ஏன் தூரமா இருந்து பார்க்கணும்? பக்கமாவே போய் பார்க்கலாமே. ஆனா நாங்க அனஸ்தீசியா கொடுத்ததுனால கொஞ்சம் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஓ, தூங்குறது நல்லதான். பக்கத்திலே போய் பார்த்துடலாம். நான் 2 நிமிஷம் நான் பார்த்துட்டு போயிடுறேனே. சரி, வாங்க. டாக்டர், இந்த பக்கம் தான் போகணுமா? ஆமா, இந்த பக்கம் தான் பொன்னி மேடம்லாம் இருக்காங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்லை டாக்டர், எங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன இஷ்யூ. நான் உங்களுக்கு தெரியாம தான் என் மருமகளை பார்க்க வந்திருக்கேன். ஓகே சார், புரியுது.
நாம இந்த பக்கம் போலாம் வாங்க. ராஜாராம் சார், இது உங்களுக்கும் உங்க மருமகளுக்குமான நேரம். இதுல நான் இடைஞ்சலா இருக்க விரும்பல. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. சரி டாக்டர். பவித்ரா, நீ நல்லா இருவ பவித்ரா. நல்லபடியா தேறி வந்துருவ. ஓ மேலையும் சூர்யா மேலையும் எனக்கு கோவம் இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப எனக்கு அந்த கோவம்லாம் இல்லை. இது வரைக்கும் யாருக்காகவோ எதுக்காகவோ கோயில் வாசப்படி ஏறி மிதிச்சு எனக்கு விரதம் இருந்தாலும் பழக்கம் இல்லை. முதல் தருவியா உனக்காக நான் பண்ணிருக்கேன். உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது பவித்ரா. எங்க குடும்பத்தோட முதல் வாரிச சுமக்கிற உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ நல்லா இருப்ப. நல்லா இருப்ப. என்ன ராஜாராம் சார், உங்க மருமகளை பாத்துட்டீங்களா? பார்த்துட்டேன் டாக்டர். டாக்டர், நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீங்க இப்ப செஞ்சிருக்க உதவி என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதல் தருதுன்னு என்னால வார்த்தையால சொல்ல முடியல டாக்டர். டாக்டர், என் மருமகளை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். என் மருமகளையும் குழந்தையும் காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. நல்லவங்களுக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. தைரியமா போயிட்டு வாங்க. டாக்டர், சொல்லுங்க. நான் இப்போ வந்துட்டு போற விஷயம் என் ஃபேமிலியில யாருக்கும் தெரிய வேணாம். எனக்கு புரிஞ்சிருச்சு. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். நான் வரேன். சந்துரு, என்ன ஆச்சு சந்துரு? ஏன் ஒரு மாதிரி மூட் அப்செட்டா இருக்க? வா ஸ்வேதா, நான் உன்னை பார்க்கவே இல்லை. அதான் சந்துரு, ஏன் இப்படி இருக்கன்னு கேக்குறேன். சூர்யா பவித்ரா விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு ஸ்வேதா. ஆமா சந்துரு, பவித்ரா பாவம், ரொம்ப பெயினா இருந்திருக்கும்ல. அந்த பெயின் கூட கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஆனா இருக்குன்னு நினைச்சு கற்பனையில சந்தோஷத்தை வளர்த்துக்கிட்டு அது சூர்யாவுக்கு இப்ப இல்லைன்னு மாறி போனதால எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். சொல்ல போனா பவித்ராவுக்கும் நம்ம வைக்கிற நம்பிக்கை நம்ம கண்ணு முன்னாடி ஒன்னும் இல்லைன்னு ஆகிறப்போ அது எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம் இல்ல?
சந்துரு ப்ளீஸ் காம் டவுன். எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபார்மான ஒரு ரீசன் இல்லாம இருக்காது. நாம விரும்பியோ விரும்பாமலோ அதை ஃபேஸ் பண்றதுக்கான நிலைமை வரும். நீ அமைதியா இருக்கிறது தான் பெட்டர். அதுலயே ஸ்டக் ஆயிட்டா அடுத்த ஸ்டெப்பே இல்லாம போயிரும். ஸ்வேதா, இந்தம்மா இந்த சூப்பை குடிச்சிடு. அத்தை, வயிறு ஃபுல்லா சூப்பு தான் இருக்கு. மறுபடியுமா? பரவாயில்ல, இதையும் குடிச்சிருமா. இப்படி கீரை சூப்பா குடிச்சு குடிச்சு குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல வெறும் கீரை செடி தான் முளைக்க போகுது. போங்க. ஸ்வேதா, என் குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல என் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும், அது எனக்கு தெரியும். தயவு செஞ்ச விளையாட்ட கூட இப்படி பேசிட்டு இருக்காது. சந்துரு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதுக்கு ஏன் நீ இப்படி ரியாக்ட் பண்ற? ஆமா சந்துரு, நீ போட்ட சத்தத்துல நானே ஆடி போயிட்டேன். சரி விடுப்பா. விளையாட்டா இருந்தா கூட குழந்தை விஷயத்துல நெகட்டிவா பேசாதீங்க. வா பொன்னி, ஹாஸ்பிட்டல்ல பவித்ரா எப்படி இருக்கா? ஒரு வழியா நார்மல் ஆயிடுச்சு அண்ணி. ஆனா நார்மல் ஆகிறதுக்குள்ள எல்லாரையும் ஒரு ஆட்டி வச்சிருச்சு. இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் ஏன் இப்படி உம்முன்னு இருக்கான்? இப்பெல்லாம் பசங்க தனக்கு வரப்போற குழந்தை மேல பெரிய எதிர்பார்ப்பையும் பாசத்தையும் முதல்லயே வளர்த்துக்கிறதுனால அப்பப்ப வர சின்ன சின்ன கோவம் தான் இது. அதுக்கு சாருக்கு இப்ப அப்படி என்ன கோவம்? அது ஒன்னும் இல்ல அத்தை. அர்த்தமே தெரியாம நான் ஏதோ உளறிட்டேன். அதுக்கு இவன் புதுசா அர்த்தம் கண்டுபிடிச்சு என்ன திட்டுறான். என்னமோ இவனுக்கு மட்டும்தான் குழந்தை மேல பாசம் இருக்கிற மாதிரியும் எனக்கு இல்லாத மாதிரியும் பேசிட்டு இருக்கான். சரிதான், எல்லா பக்கமும் அப்படிதான் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சூர்யா மட்டும் என்ன, ரொம்ப ரொம்ப பாவம், ரொம்ப துடிச்சு போயிட்டான். பவித்ராக்கும் குழந்தைக்கும் ஒரு ஆபத்தும் இல்லைன்னு உறுதியானதுக்கு அப்புறம் தான் அவன் நிம்மதியா மூச்சே விட்டான். இருக்காதா பின்ன? அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாலும் எனக்குள்ள ஒரு வேதனை எப்படி பாடா படுத்துடுச்சு. பவித்ரா சூர்யாக்கு குழந்தை பிறக்கணும், அவளை குழந்தையோட இந்த வீட்டுக்குள்ள உரிமையோட கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இப்படியெல்லாம் நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பேன். அந்த ஆசையெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுமோன்னு அந்த நிமிஷத்துல எனக்கு தோணிடுச்சு. அப்பப்ப கடவுள் நம்மள சோதிச்சாலும் அடுத்த நிமிஷமே அவராலேயே தாங்க முடியாம ஓடி வந்து நமக்கு நல்லது பண்ணிடுறாரு. அது என்னமோ உண்மைதான் அண்ணி. டேய் போதுண்டா, இந்த ஊமனா முஞ்சி உனக்கு செட்டே ஆகல. முதல்ல நீ சிரிச்சிட்டு அப்புறம் அவளை சமாதானப்படுத்து. சரி, நீ நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சாரி. பவி, பாத்து பாத்து பாத்து. இப்ப எப்படி இருக்கு பவி? நார்மல் ஆயிட்டியா? இப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ற சூர்யா. ஒரு நிமிஷம் இரு. நெத்தில என்ன குங்குமம் உபதியெல்லாம் இருக்கு? அப்படியா? ஆனா வாய்ப்பில்லையே. ஏய் இல்ல, உன்னை தூங்க விட்டுட்டு நாங்க வெளியே போகும்போது உன் நெத்தில ஒண்ணுமே இல்லையே. அப்பவே இங்க இருந்து எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் எப்படி உன் நெத்தில குங்கும விபதியெல்லாம் வந்துச்சு? சிஸ்டர், நீங்க ஏதாவது குங்குமம் வச்சு விட்டீங்களா? இல்ல வேற யாராவது வச்சாங்களா? நாங்க அப்படி வைக்கிற பழக்கம் இல்லை சார். யாரு வந்தாங்கன்னு தெரியல, எப்படி வச்சிருப்பாங்கன்னு தெரியல. நான் தூங்கும் போதுதான் யாராவது வச்சு விட்டுருப்பாங்க சூர்யா.
சின்ன தம்பி கூட நீ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி குங்குமம் கொண்டு வந்து வச்சான். ஆனா நீ தியேட்டருக்குள்ள போகும்போதே அதை அழிச்சிட்டாங்களேம்மா. ஐஸ்வர்யா வந்து ஏதாவது வச்சு விட்டாளா? ஐயோ சூர்யா, அப்ப தூங்குனது நான் இப்பதான் கண் முழிச்சேன். எனக்கு யாரு வந்து வச்சு விட்டாங்கன்னே தெரியல. அம்மா தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் வேற யார் வந்து இவ்வளோ உரிமையா நீ தூங்கும் போது வச்சு விட்டுருப்பாங்க? மறந்துட்ட பாரு. இந்தா இந்த ஜூஸை குடி. ஜூஸ் குடி பார்த்து. அத்தை சொல்லுங்க அத்தை. இப்பதான்ப்பா அம்மா வந்து எல்லா விவரத்தையும் சொன்னா. ஒரு நிமிஷம் நாங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா? அக்கறையும் ரொம்ப ரொம்ப அன்பாவும் நடந்துக்கிறதுக்கும் எனக்காக இல்லை, எங்களுக்காக சாமி கிட்ட போராடி நல்ல வழி நடந்துக்கிறதுக்கும் நீங்கள்லாம் இருக்கீங்களே அத்தை. அதனால தான் வந்த கஷ்டம்லாம் காணாம போயிடுச்சு. மனுஷனோட மனசு எப்பவும் ஒன்னோட ஒண்ணு முடிச்சு போட்டு வீணா குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ராஜாராம உன்னை ஆசீர்வாதம் பண்ணாம எடுத்தெறிஞ்சு பேசி அனுப்புனதுனாலதான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சோன்னு இந்த பாழா போன மனசு சொல்லிக்கிட்டே இருக்குப்பா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கே ஒரு தெளிவு வந்துச்சு சூர்யா. அத்தை, அப்பாவை பத்தி என்னை விட பவித்ரா மனசுல பெரிய மதிப்பு வச்சிருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சா அவரும் அடுத்த நிமிஷத்துல இருந்தே அவரும் எங்கேயாவது மனசளவில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாரு. சொல்ல போனா ஏதாவது சாமி கிட்ட கெஞ்சிக்கிட்டு தான் இருப்பாரு. உண்மைதான் சார். உங்க அப்பா பூஜை பண்ணி கொண்டு வந்த குங்குமம் தான் சார் இது. அப்படி புரிஞ்சுக்கிற தன்மை உனக்குள்ள வந்துருச்சுல்லப்பா, அது ஒண்ணு போதும். சூர்யா, ஒரு நிமிஷம் பவித்ரா கிட்ட போனை கொடுக்குறியா? அத்தை, நானும் கேட்டுட்டு தான் அத்தை இருக்கேன். வெறுப்ப கொட்டின மனுஷங்க மனசு மாறி நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்னு உங்களோட அனுசரணையான பேச்சுல புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. பவித்ரா, நாங்களும் இருக்கோம் உன் கூட. பவித்ரா, நீ குழந்தை பெத்து அதை வளர்த்து ஆளாக்குறத க்ளோஸ் வாட்ச் பண்றதுக்கு நானும் ரெடி ஆயிட்டேன். என்ன சொல்ற ஸ்வேதா? ஆமா பவித்ரா, ஸ்வேதாவும் பிரெக்னண்டா இருக்கா. இந்த சந்தோஷமான செய்தியை இப்படி இக்கட்டான சூழ்நிலையில எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்றதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எவ்ரிதிங் ஓகேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஸ்வேதா, உடம்ப பாத்துக்கோ. டேக் கேர். ஓகே பவித்ரா. நமக்காக நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஒரே காரணத்துக்காக எத்தனை பேர் ப்ரே பண்றாங்க. நம்ம குழந்தை வர நேரம் எல்லா வெறுப்புகளும் விருப்பமா மாறும் சூர்யா. ஒன்னாலதான் இந்த புது வாழ்க்கையை நாங்க சந்திக்க போறோம். மிஸ்டர் ராஜாராம், சொல்லுங்க மாயா, என்ன திடீர்னு ஆபீஸ் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? அவ்வளோ அவசரமான விஷயமா? என்ன கிண்டலா? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஆபீஸுக்கு இல்ல, நேரா உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கணும். ஐயோ, நீங்க இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆகுறதுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? இருங்க சொல்றேன். ஆமா, இந்த மில்லோட எம்டி, அசோசியேஷன் செக்ரட்டரி, உங்க ஆறுயிர் பொண்டாட்டி பொன்னி எங்க? அவங்க வீட்டில் இருக்காங்க. என்ன விஷயம்?
எங்களை எல்லாம் ஆளுக்கு ஒரு பிரச்சனையில இழுத்து விட்டுட்டு உங்க வைஃப் ஜாலியா நல்ல வீட்ல ஹாயா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கல்ல. என்ன பிரச்சனைன்னு டீட்டெயிலா சொல்லிட்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது என்ன தெரியுமா? இந்த மாயாவோட கருடா மில்ஸ் ஹிஸ்டரி ஒன்னும் ஒரு நாள்ல தொடங்கி மறுநாளே விஸ்வரூப வளர்ச்சி ஒன்னும் அடையல. ஒரு பெரிய பீரியட கடந்தும் ஸ்ட்ராங்கா நிக்கிற மில் என்னோடது. லோக்கல் பிசினஸ் விடவும் இன்டர்நேஷனல் பிசினஸ்லயும் கொடி கட்டி பறக்கிற மில் என்னோடது. அப்படிப்பட்ட மில்லுக்கு உங்க பொண்டாட்டியாலே இப்ப பெரிய ஒரு கெட்ட பேரே வந்திருக்கு. மாயா, உங்க பக்கம் தப்பு நடந்திருக்கு. அதுல நேரடியா நீங்க தொடர்பு இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க டீம் சேர்ந்தவங்க 2 கோடி ரூபாய் கையாடல் பண்ணிருக்காங்க. அது உண்மைதானே? அப்படி இருக்கும்போது ஒரு செக்ரட்டரியா அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களோட கடமை உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டுதான் ஒரு பைசா கூட நான் கையாடல் பண்ணலைனாலும் அந்த 2 கோடி ரூபாய்க்கு நான் பொறுப்பேத்துக்கிட்டேன். உடனே அதை திருப்பியும் அடைச்சேன்ல. நியாயமானவளா இருந்தா அவ என்ன பண்ணிருக்கணும்? பணத்தை கட்டின உடனே என் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கி இருக்கணும்ல. ஓ, மேபி அடுத்த மீட்டிங்ல பேசி இதை பத்தி முடிவு எடுக்கலாம் நினைச்சிருக்கலாம். அதுக்குள்ள உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கலாம். சரி, நான் உங்கள்கிட்ட பேசி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்றேன். என்ன ராஜாராம் பேசுறீங்க நீங்க? அவசர அவசரமா கேஸ் கொடுப்பாங்க, அவசர அவசரமா அரெஸ்ட் பண்றதுக்கும் வருவாங்க. ஆனா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கரெக்டா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த கேஸ வாபஸ் வாங்காம என்ன அசிங்கப்படுத்துவாங்க. அப்படித்தானே? அவங்க அமர மீட்டிங் போட்டு வித்ட்ரா பண்றதுக்குள்ள என்னோட என்டையர் பிசினஸே இப்ப கைவிட்டு போச்சே. அதுக்கு யார் பொறுப்பேத்துப்பாங்க? நீங்களா இல்ல உங்க அருமை பொண்டாட்டியா? மாயா, உங்க பக்கம் தப்பு நடந்திருக்கு. அதோட தொடர்ச்சி தான் இதெல்லாம். அதுக்கான பொறுப்பு நீங்க தான் ஏத்துக்கணும். மிஸ்டர் ராஜாராம், அசோசியேஷன்ல 1008 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு பதவிக்கு வந்த உடனே விஷயமா ஏன் விஷயத்தை எதுக்கு பொன்னி எடுக்கணும்? என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல தானே இதெல்லாம் பண்ணிருக்கா? இதே பழி வாங்குற எண்ணத்தோட நான் நடந்துக்கிட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா மிஸ்டர் ராஜாராம்? பொன்னியோட பல ரகசியங்கள் என்கிட்ட இருக்கு. இதே பழி வாங்குற எண்ணத்தோட நான் விஷயங்களை பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, இங்க நடக்கிறதே வேற. தாங்க மாட்டீங்க. இந்த பாருங்க மாயா, பொன்னி கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்றேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் இப்படி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஓகே, கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க டிலே ஆனது தப்பு தான். அதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனா அதுக்காக என்ன வேணா சொல்லி மிரட்டலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நீங்க கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வார்ன் பண்றதுனால தான் நானும் வார்த்தையால மிரட்டுறதோட போறேன். மறுபடியும் அந்த பொன்னி என் வழிக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க, நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீங்களும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜாராம். என்னங்க, பால் குடிங்க. என்ன பொண்ணே, ரொம்ப டயர்டா தெரியற. அலைச்சல் அதிகமோ? ஆமாங்க, அதிகம்தான். என் பொண்ணி, அந்த ஒர்க்கருக்கு வெறும் காயம் மட்டும்தானா இல்ல ஃப்ராக்சர் எதுவும் இருக்கா? இல்ல இல்ல, வெறும் காயம்தான், சரியாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல அந்த ஒர்க்கர்? ஆமாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் வந்திருந்தாங்களா பொண்ணி? எல்லாரும் வந்தாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிருப்பாங்கல்ல? ஆமாங்க, ரொம்பவே பயந்துட்டேன். பயந்துட்டாங்கன்னு சொன்னேன். நீ கூடவே இருந்ததுனால அவங்களுக்கு தைரியம் சொல்லியிருப்ப இல்ல? ஆமாங்க, நான் கூடவே தான் இருந்தேன்.
நீ கூட இருக்கும்போது யாருக்கு என்ன பயம் வரப்போகுது பொன்னி? என் பொன்னி, அந்த ஒர்க்கர் பேரு பவித்ராவா? என்னங்க? தெரியும் பொன்னி. நீ போன உடனே நான் செந்தில விசாரிச்சிட்டேன். அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணியும் பேசிட்டேன். என்ன, நீங்க ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? பொன்னி, எனக்கும் மனசு இருக்கு பொன்னி. என் மனசும் வலிக்கும். இல்ல, தெரிஞ்சா கோவப்படுவீங்களேன்னு தான் உங்ககிட்ட சொல்லல. இங்க பாரு பொன்னி, நான் என் பையனுக்கு தண்டனை கொடுத்துருக்கேன். அவன் பண்ண தப்பை உணரணும், அவன் திருந்தி வரணுன்றதுக்காக நான் அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதுக்காக நான் அவனை வெறுத்துட்டேனோ இல்லை எதிராளியா பார்க்கறேனோ அர்த்தம் இல்லை பொன்னி. அவனுக்கு ஒண்ணுன்னா நான் அப்படியே துடிச்சு போயிடுவேன். பவித்ரா வயிற்றுல வளர்றது நம்ம குடும்பத்து வாரிசு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பண்ணி துடிச்சு போகாம இருப்பேன்? புரியுது பொன்னி. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ அப்படியே பதறி போயிடுற, ஓடி போய் நிக்கிற. அதனால அம்மா ரொம்ப நல்லவங்க, பாசமானவங்க நினைச்சிருப்பான். அப்பா கல் நெஞ்சிக்காரன் நினைச்சிருப்பான். இல்ல, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ, அவன் அப்படிலாம் நினைக்கலங்க. உங்க கோபமும் அவனுக்கு தெரியும், உங்க பாசத்தையும் அவனால புரிஞ்சுக்க முடியும். சரி பொன்னி, இந்த மாயா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டியா? இல்லங்க, இன்னும் இல்ல. ஏன் கேக்குறீங்க? இல்லை பொன்னி, சீக்கிரம் வாங்கிடு. எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னு சொல்லி அவ ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறான். பாத்தீங்களா, இதுவே பழைய மாயாவா இருந்தா எவ்வளவு தாட்டு புட்டுன்னு பேசி கலாட்டா பண்ணி இருந்திருப்பா. தட்ட வேண்டிய இடத்துல தட்டினதுனால தானே இப்ப அடங்கி உடங்கி வந்து உங்ககிட்ட கேக்குறா. அவளுக்கு நல்லா வேணும். அவ புலி மாதிரி தான் பாஞ்சு வந்தா பொன்னி. ஆனா அவளோட பிரச்சனை வளர வேணான்றதுக்காகத்தான் நான் அதை உங்ககிட்ட சொல்லலை. அவ உன்னோட தங்கச்சி பொன்னி, அவளோட எந்த விரோதமும் வச்சுக்க வேணான்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. என்னங்க இது? என்ன யோசனை? போச்சு, இந்த மாயாவை பத்தி பேசினாலே நீங்க ஏதாவது ஒரு யோசனைக்கு போயிடுறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பொன்னி. சரி, பாலை குடிங்க. தங்கச்சி மாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஐசம்மா. நான் தான் பிள்ளையார் கோயில்ல சீட்டு குளிக்க போட்டேன்ல, அப்பவே எனக்கு குங்குமம் தானே வந்துச்சு. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை விடு, இப்ப வண்டியில ஏறுவியா மாட்டியா? எவ்வளவு நேரம் தான் வண்டியை தள்ளிட்டே வர்றது? எனக்கு கால் வலிக்குது. இல்ல ஐசம்மா, பவித்ரா தங்கச்சி பாப்பாக்கு உயிர் வந்துருச்சுல, எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்றேன். ஓ, அப்போ நான் சொல்றது உனக்கு கேட்கல, அப்படிதானே? ஐசம்மா, பகலா இருந்தா கூட பரவாயில்ல, நைட்டு நேரம் இந்த 2 வீலர் வண்டியில வரதுனாலே எனக்கு அலர்ஜி. அதுவும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார்ந்து வரும்போது அலர்ஜி இன்னும் அதிகமாயிடும். அப்போ நீ வண்டியில ஏற மாட்ட, அப்படிதானே? வேணா ஐசம்மா. என்ன நீ ரொம்ப டென்ஷன் பண்ற சின்ன தம்பி. ஐசம்மா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் செய்யறேன். ஆனா இந்த வண்டியில மட்டும் ஏற சொல்லாதீங்கம்மா. அப்போ நீ ஏற மாட்ட.
ஐசம்மா 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 நில்லுங்க ஐசம்மா. என்ன ஐசம்மா, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நீ வண்டியில ஏறுவியா மாட்டியா? ஐசம்மா அது மட்டும் வேணாமே. ஏய் ஏய் மச்சி, ஸ்டெடியா இருக்கேன்டா, ஸ்டெடியா இருக்கேன். ஐசம்மா 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 எதனா பேசுங்க ஐசம்மா. டேய் மச்சான், 2 வீலர் தள்ளிக்கிட்டு 4 legs நடந்துக்கிட்டே வருது. ஏன் எதுவுமே பேச மாட்டீங்க ஐசம்மா? வரட்டும் வரட்டும், தட்டி விட்டு வண்டியை தூக்கிட்டு போயிடலாம். வா பாப்போம். வா போலாம். ஏய் நில்லு. எங்க வர? ஏய் எங்க வர? என்னண்ணே வேணும்? நாங்க எது கேட்டாலும் கொடுத்துருவியா தம்பி? டேய் நீயா? டேய் மச்சான், இவன் ஏற்கனவே லைன்ல குறுக்க வந்து குடச்சல் கொடுத்தவன்டா. அண்ணே ஏனே போய் சொல்றீங்க? எனக்கு அடி வாங்கி கொடுத்துட்டு ஓடி போனவர் தானே நீங்க. பரவாயில்லண்ணே, அதெல்லாம் விடுங்க. இப்ப ஏனே குறுக்க நிக்கிறீங்க? வழியே விடுங்கண்ணே, நாங்க போகணும்னே. என்னது வழியை விடவா? என் பொழப்ப எடுத்துட்டு போனவன் இன்னைக்கு நீ மாட்டியிருக்க, அது ஒரு கிளியோட. டேய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு ஃபோன் தான், அடுத்த நிமிஷமே போலீஸ் இங்க இருக்கும், பாக்குறீங்களா? ஏய் போடா, போலீஸ் போன் பண்ணுவியா? எங்க போன் பண்ணு பாப்போம். அண்ணே பம்புலாம் வேணாண்ணே, நாங்க போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டோண்ணே. வேணாண்ணே. ஐசம்மா என்ன ஐசம்மா, வேணாம் ஐசம்மா, நாம பேசாம போயிடலாம் ஐசம்மா. போலீஸ்க்குலாம் போன் பண்ண வேண்டாம் ஐசம்மா. என்ன சின்ன தம்பி, இவனுங்க கிட்ட போய் பயந்து பேசுற? அடடா, இவங்க பெரிய வீராங்கண்ணே. எங்க போலீஸ் போன் பண்ணி பார்க்கலாம். அண்ணே இருங்கடா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. அம்மா வேணாமா. சின்ன தம்பி கை வச்ச சவுடா சவுடா, ஏன் ஐசம்மா மேல கை வைக்கிறியோ? வாங்க ஐசம்மா, வாங்க போலாம். ஸ்வேதா, ஐயோ, ஸ்வேதா, ஸ்வேதா, எந்திரி ஸ்வேதா. என்ன சந்துரு, எந்திரி எந்திரி, முதல்ல எந்திரி, எந்திரின்ற. வயித்துல குழந்தைய வச்சுட்டு யாராவது இப்படி படுப்பாங்களா? யார் வயித்துல குழந்தை இருக்கு சந்துரு? ஏய், என்ன இப்படி உளறிக்கிட்டு இருக்க? உன் வயித்துல தானே குழந்தை இருக்கு. ஆமால, சாரி சந்துரு, நான் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன்.
மறந்துட்டியா? லூசா நீ? யாராவது வயித்துல குழந்தை இருக்கிறத மறப்பாங்களா? சரியான மென்டல் நீ. உன் வயித்துல குழந்தை இருக்குன்னு நீ சொன்னதுல இருந்து அடுத்த நிமிஷம் என்னென்ன பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா பொறுப்பே இல்லாம குழந்தை எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. நான் தான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல சந்துரு. இங்க பாரு ஸ்வேதா, இன்னொரு தடவை மறந்துட்டேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. இந்த மாதிரி டைம்ல நீ செய்ய வேண்டிய விஷயம் 100க்கு மேல இருக்கு. இங்க பாரு, இது விட்டமின் ஏ, இது விட்டமின் பி அண்ட் சி, இப்படி ஆரம்பிச்சு விட்டமின் இசட் வரைக்கும் டேப்லெட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, அலோபதி, ஹோமியோபதி, யுனானி, சித்தான்னு இந்த எல்லா மெடிசின்ஸும் குழந்தைக்கு பிரெயின்ல இருந்து உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் ஸ்ட்ராங் பண்ற மாதிரியான மெடிசின்ஸ் இருக்கு. நீ 1 ஹவருக்கு ஒரு தடவை இந்த டேப்லெட்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இவ்ளோ மாத்திரையா சாப்பிடணுமா சந்துரு? பின்ன குழந்தை பெத்துக்கிறது என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? அதுவும் ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா என்ன மாதிரி ஹேண்ட்ஸமா குழந்தை பெத்துக்கணும்னா ஈஸி நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் நிறைய பிராக்டிஸ் இருக்கு. வேற என்ன பண்ணணும் சந்துரு? கர்ப்ப காலத்துல 3 மாசம் ரொம்ப குரூஷியலான மாசம். ஃபுட் அலர்ஜி இருக்கும், சாப்பிட முடியாது. ஆனா குழந்தையோட வளர்ச்சிக்கு கண்டிப்பா நம்ம சாப்பிட்டே ஆகணும். இந்த சேலஞ்சை நம்ம எப்படி மீட் பண்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் டெய்லியும் 1/2 லிட்டர் பாலாதும் குடிக்கணும். அதுல தான் குழந்தைக்கு தேவையான கால்சியம் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி டைம்ல பிபி சுகர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு சால்ட் சுகர்லாம் பாதியா குறைச்சிடணும். அப்புறம் பப்பாளி பழம், அன்னாச்சி பழம்லாம் சாப்பிடவே கூடாது. சிவியர் எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த பாதாம், பிஸ்தா, முட்டை இது எல்லாமே நிறைய சேர்த்துக்கணும். அப்புறம் பேரிச்சம்பழம், மாதுளம்பழம் இதெல்லாமே நிறைய சேர்த்துக்கணும். இதை சேர்த்துக்கிட்டாதான் குழந்தைக்கும் நல்லது, அம்மாவுக்கும் நல்லது. சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சந்துரு? இதுவா, பிரெக்னன்சி டைம்ல ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய நடைமுறைகள்லாம் என்னன்னு ஆன்லைன்ல புக்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் பணம் கட்டி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நேத்து நைட்டே மொத்தத்தையும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ இப்பேல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன சாப்பிடணும், எப்படி பாத்துக்கணுங்கிறதுல நான் பக்காவா ப்ரிப்பேர் ஆயிட்டேன். வேற என்ன செய்யணும்னு போட்டிருந்தாங்க சந்துரு? உனக்கு ஐஸ் அம்மாவா? என் அண்ணி உனக்கு தங்கச்சியா? எப்படிரா சட்டுன்னு எல்லார்கிட்டயும் உறவாயிடுற? பொண்ணுங்கன்னு உடனே எப்படி உன் மனசுல ஒரு அன்பு உண்டாயிடுது? என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குற, பவித்ரா அண்ணிய அவ்வளவு அக்கறையா பாத்துக்கிற, என் அம்மாவை அவ்வளவு மதிக்கிற, பிரியா கிட்ட கூட அவ்வளவு பவ்யமா பேசுற. பாக்குற பொண்ணுங்களெல்லாம் கள்ளங்கபடம் இல்லாம இப்படி பரிவா பாக்குற மனசு உனக்கு எங்க இருந்துடா வந்துச்சு? எல்லாரும் உன்னோட வெளி தோற்றத்தை தான் பாக்குறாங்க. எப்பவும் வேர்வை வலிற முகத்தோட இருக்கிற உன் சட்டையெல்லாம் கரியா இருக்குன்னு பாக்குறாங்க. ஆனா நான் உன் கள்ளங்கபடம் இல்லாத மனச பாக்குறேன் சின்ன தம்பி.
மத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ எவ்வளவு துடிச்சு போற. ஏன் என் அன்னிக்காக நீ எவ்வளவு துடிச்ச? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் உன் அன்புல நான் முழுசா கரைஞ்சிட்டேன் சின்ன தம்பி. நீ என் மனச முழுசா ஆக்கிரமிச்சிட்ட. ஐ மீன், நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. என்ன பவித்ரா அப்படி பாக்குற? என்ன கஷ்டப்படுத்திட்டேன் நானு. நீ நிறைய தடவை கேட்டிருக்கல சூர்யா. ஏய், அதுக்கு என்ன இப்போ? எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்ப நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல. உன்னோட நிலை, உன்னோட வலி, நம்ம குழந்தைய இழந்துருவோமோங்கிற தவிப்புல வந்த கஷ்டம்தான் அதிகமான வலியே. நீ எப்படி பவித்ரா எனக்கு கஷ்டமா மாறுவ? ஏய் பவித்ரா. ஏ சூர்யா, எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே போராடி அதுக்கப்புறம் தான் கிடைக்குது? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல பவித்ரா. உன்ன மாதிரி ஒரு பாசமான புருஷனை அடையறதுக்கு நான் எவ்வளவு போராட்டம் பண்ணணும். இப்போ நம்ம குழந்தைக்கும் அதே போராட்டம் தான். ஏன் சூர்யா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அதுக்கு நம்ம புதுசா அர்த்தம் தேட வேண்டாம் பவித்ரா. எந்த போராட்டத்திலையும் உனக்காக சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. என்ன, போராட்டத்துக்கு நான் எதிர்க்க நின்னுட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் பவியோட பக்கத்துல ஆதரவா இருக்கேன். சுலபமா கிடைக்கிற எதுக்கும் இல்லாத மதிப்பும் மரியாதையும் போராடி கிடைக்கிறதுல பல மடங்கு கிடைக்கும் பவித்ரா. உனக்கு நான் அப்படி, எனக்கு நீயும் நம்ம குழந்தையும் அப்படி. சரியா? அதுல என்ன சந்தேகம் பாசு? இந்தாங்க, இந்தாம்மா தங்கச்சி. ஊரா சுத்தினப்ப ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு கிடந்தோம். வாழ்க்கை முழுக்க இப்படியே போராட்டத்திலேயே கடந்துருமோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உசுரா நினைக்கிற ஒரு தங்கச்சி, உறவா மதிச்சு உற்சாகப்படுத்துற ஒரு பாசு, என் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா பாசு? பாரா, பிறந்ததுல இருந்தே உறவுகளோட வாழ்ந்திருந்தா கூட இப்படி ஒரு பந்தம் தொடர்ந்து அமைஞ்சிருக்குமாங்கிறது சந்தேகம்தான் பாசு. ஹாஸ்பிட்டல்ல தங்கச்சி இருந்தபோது என்கிட்ட இருந்த உசுரை கொடுத்தா அடுத்த நிமிஷம் தங்கச்சி சரியாயிருவான்னு யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, அந்த நொடியிலேயே நான் செத்து போக கூட தயாரா இருந்தேன் பாசு. ஏய் அண்ணா, நீ ஏன் சாகணும்? என் பிள்ளைக்கு தாய் மாமனா இருந்து அத்தனை சீர்சனத்தையும் செய்யறதுக்கு எனக்கு வேற யார் இருக்காங்க? லூஸ் அண்ணன், நீ ஆரோக்கியமா ஆயுசுக்கும் எங்க கூடவே இருக்கணும். கண்டிப்பா தங்கச்சி, அதுக்கு கோயில் வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. கோயிலுக்கு வேண்டியதா? ஆமா பாசு, தங்கச்சிக்கும் மருமக பிள்ளைக்கும் ஒரு சின்ன இடைஞ்சல் கூட வந்துடக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டல் விநாயகனையும்
அடுத்த ஒரு முருகனையும் கெஞ்சி கேட்டிருக்கேன்ல. நான் கேட்டதை அவங்க செஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்ல. ரத்த சொந்தம் மட்டுமா சொந்தம்? இல்லவே இல்லை சின்ன தம்பி. எங்க வாழ்க்கையில நாங்க நிறைய கஷ்டங்களை கடந்து வந்தாலும் உன்ன மாதிரி பாட்டி மாதிரிலாம் எங்களுக்கு சொந்த பந்தம் அமைஞ்சதுல பட்ட கஷ்டம்லாம் வீணாகலன்னு மட்டும் தோணுது. மூணு பேரா வீட்டை விட்டு வெளியில வந்தோம். இன்னைக்கு எங்க குடும்பம் பெருசா ஆயிடுச்சு. சரி சரி, சூடு ஆறிட போது. 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்க. என்னங்க, காஃபி. உட்கார் பண்ணி. சூர்யாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. என்ன இப்ப என்ன திடீர்னு? அது இல்லைங்க, உங்களோட மனசு சங்கடப்படுற மாதிரி நான் எதுவும் பேச மாட்டேன். நான் எதுவும் சொல்லவே இல்லையே. அன்னைக்கு சூர்யா பவித்ராவோட ஹாஸ்பிட்டல் விஷயத்தை பத்தி பேசும்போதே நான் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். என்ன பண்ணி ஏதோ புதிர் போட்டு பேசுற மாதிரி தெரியுது. எதா இருந்தாலும் நேராக விஷயத்தை சொல்லாமே. ஆமாங்க, இதுவும் புதிர் மாதிரி தான். பவித்ராவோட நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே நம்பிக்கை இழந்துட்டோம். ஆனா நடந்தது ஆச்சரியமான ஒரு விஷயம். மிராக்கல்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி டோட்டலாவே பவித்ரா குணமாயிட்டாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? இல்லங்க, ஏதோ பெரிய பிரார்த்தனை நடந்திருக்கு. எதுவுமே இல்லாம எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆனத என்னால நம்பவே முடியல. இதுல என் சந்தேகம் நியாயமானது தானே? ஏதாவது மெடிக்கலி சேஞ்ச் பண்ணி பார்த்திருப்பாங்க. அதுல ஏதாவது நடந்திருக்கலாம் இல்ல? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு என்னமோ அங்க புதுசா ஏதோ நடந்திருக்கும்னு தோணுது. அந்த வைப்ரேஷன் தான் பவித்ராவை முழுசா காப்பாத்தி இருக்கும்னு தோணுது. சரி, எப்படியா இருந்தாலும் நல்ல விஷயம் தானே. அதனால என்ன? பொன்னிமா, ராஜாராம் சார், வாங்க வாங்க சாமி, வாங்க. ஸ்வேதா, சந்துரு, அண்ணி கொஞ்சம் இங்க வாங்க. நியாயமா பார்த்தா நாங்களே நேர்ல வந்து உங்களை பார்த்து நன்றி சொல்லிருக்கணும். ஆமா சாமி, வீட்ல செஞ்ச பூஜைக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு. எங்க ஸ்வேதா உண்டா இருக்கா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். பரிகாரம் செய்யற இடத்துல தான் நாம இருப்போம். அதை ஏத்துக்கிட்டு அருள் பாலிக்கிற இடத்துல எல்லா காலத்திலையும் பகவான் தான் இருக்கான். ஸ்வேதா, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஸ்வேதா, சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். எழுந்திருமா. இந்தாம்மா, சுவாமி பிரசாதம் வாங்கிக்கோ. இதுல அம்பாலோட தீர்த்தம் இருக்கு. ஸ்வேதா, என்னம்மா ஆச்சு? எங்க எல்லாரையும் விடவும் நீ தான் சந்தோஷமா இருக்கணும். ஆனா என்னமோ தெரியல, உன் முகத்துல ஒரு தெளிவே இல்லையே. என்ன ஸ்வேதா,
உடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. அப்படியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். பெரியவா சொல்ற மாதிரி உன் சந்தோஷத்தோட அளவு பொறுத்துதான் குழந்தையோட ஆரோக்கியமும் நல்லபடியா இருக்கும். சரியா? அவளுக்கு என்ன குறைச்சல்? அவ எப்பவுமே சந்தோஷமா ஜாலியா தானே இருக்கா. பொன்னி, இது வரங்க. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். சரி. ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா, என்னம்மா ஆச்சு? எனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்கணும்? எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி ஒரு விதியை எழுதணும்? அந்த கடவுளுக்கு மனசாட்சியே இல்லையா? ஸ்வேதா, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி அழற? என்னால தாங்க முடியலம்மா. மனசெல்லாம் வலிக்குது. ஸ்வேதா, அழக்கூடாதுமா. அழாம விஷயத்த சொல்லு. என் வயித்துல குழந்தை உண்டாயிருக்குன்னு உடனே ஆண்டி அங்கிள் முகத்துல எல்லாம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இந்த சந்துரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் தெரியுமாமா? இவ்ளோ நாள்ல அவனை இவ்ளோ சந்தோஷமா நான் பார்த்ததே இல்ல. வீடே கொண்டாட்டமா இருக்குமா. ஆனா இவங்க எல்லாரையும் நான் இப்படி ஏமாத்திட்டு இருக்கேனேம்மா. ஏ ஸ்வேதா, இதெல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சுதானே இப்படி ஒரு முடிவு எடுத்த? இப்ப அழுதா எப்படிமா? ஒவ்வொரு விஷயத்திலயும் எப்படிமா ஏமாத்த முடியும்? இப்ப பாரு, அன்னைக்கு ஹோமம் பண்ண ஐயர் வீட்டுக்கு வந்திருக்காரு. கர்ப்பிணி பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தீர்த்தம்னு ஏதோ ஒரு தீர்த்தத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கறாரு. ஆண்டியும் அங்கிளும் எவ்வளவு பயபக்தியா அதை வாங்கி எங்களுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க 2 பேரும் முகத்திலயும் அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ நம்பிக்கை. இவங்க எல்லாரோட நம்பிக்கைக்கும் நான் துரோகம் பண்றேனேம்மா. ஸ்வேதா, இப்பதான் நீ முதல் மாசத்துல இருக்க. இன்னும் 9 மாசம் இருக்குடி. இந்த மாதிரி நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நடக்கும். நீ இப்பவே இப்படி அழுதா எப்படிமா? வயித்துல குழந்தையோட இருந்து இந்த சம்பிரதாயம் எல்லாம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். வெறும் வயித்தோட இந்த சடங்குல நிக்கிறது என்ன கொல்லுதுமா. என்ன நம்புறவங்களுக்கு துரோகம் பண்றேன்னு என் மனசெல்லாம் வலிக்குது. நீ துரோகம் பண்ணல, யாரையும் ஏமாத்தல. அத முதல்ல நம்புமா. கடவுள் எதனாலயோ உனக்கு இந்த மாதிரி ஒரு குறைய கொடுத்துட்டான். இந்த குறையோட நீ அப்படியே வாழ்ந்து முடிக்கணும்னு முடிவு பண்ணாம உன் மாமனார் மாமியாருக்கு சந்துருவோட வாரிச ஒண்ணு பெத்து கொடுக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. அது அவங்கள சந்தோஷப்படுத்துங்கிறதுக்காக தான் நீ செய்யறமா. இது நல்ல விஷயம்தான், துரோகம் கிடையாது. ஆனாலும் அவங்க கிட்ட நான் உண்மையை சொல்லிருக்கணும்லம்மா. சொல்லாம செய்யறது அவங்கள ஏமாத்துறது தானே. இங்க பாரு, எல்லா சமயத்திலையும் எல்லா உண்மையும் சொல்லவே முடியாது. சில சமயத்துல உண்மையை சொல்லாம போறதுதான் நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட மனச காயப்படுத்தாம பாதுகாக்கும். அவங்க மனசெல்லாம் வேதனைப்படாம இருக்க செய்யற காரியம் தான் இது. நீ அவங்கள ஏமாத்துறோன்னு நினைக்காதம்மா. இல்லம்மா, என்னால அப்படி பண்ண முடியாது. என்னால கண்டிப்பா அப்படி பண்ண முடியாதுமா. அப்படியெல்லாம் சொல்லாத ஸ்வேதா. ஹலோ ஸ்வேதா,
என்ன ஸ்வேதா, என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க? அது யாரு யாரு போன்ல? அம்மா அத்தை. சம்மந்தியா? குடு, நான் பேசுறேன். சம்மந்தி, என்ன என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏதோ முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அது ஒண்ணு இல்ல அண்ணி. என்ன என்கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம் உங்களுக்கு? ஏதோ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன விஷயம்? அண்ணே, கோவில்ல ஸ்வேதாக்கு குழந்தை உண்டாகணுங்கிறதுக்காக தொட்டில் கட்டியிருந்தோம். குழந்தை உண்டானா ஒரு பூஜைக்கு வர சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு போகணும். ஆனா நான் ஸ்வேதா அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கு. அதான் நான் வர முடியாது, நீ மட்டும் போயிட்டு வரியான்னு கேட்டேன். அவ என்னடானா என்னால முடியாது, நீங்க வந்தாதான் நான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. சம்மந்தி, எதுக்கு நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அவ உங்க பொண்ணு மட்டும் இல்ல, எனக்கும் பொண்ணு மாதிரி தானே. என்கிட்ட சொன்னா நான் கூட்டிட்டு போறேன். நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க அண்ணனை கவனிங்க, சரியா? நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். சரிங்க அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நான் போனை வைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம், இதுல பொய் சொல்றதுக்கே நம்ம மனசு இப்படி அடிச்சுக்குதே. பொய் சொல்லியே பழக்கம் இல்லாத ஸ்வேதா எப்படி ஒவ்வொன்னையும் சமாளிக்க போறாளோ? கடவுளே, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் அவ கூட இருந்து பாதுகாக்கணும். லூசு, இதுக்காக அழுதுகிட்டு இருக்க? இந்தா.